ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ட்போர்டு பாக்ஸை வச்சு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த மூடி மாதிரி இருக்கிறத 4 சைடும் உள்ளதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே அழுத்திக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த எடுத்த கார்ட்போர்டையும் நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்கணும். கரெக்டான அளவாக பார்த்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதே உள் பக்கமாக இதை மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸு. அதனால் இந்த மாதிரி க்ளூ நிறைய அப்ளை பண்ணிக்கங்க, எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி. இப்போ ஒட்டி முடித்தாச்சு. இப்போ ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதே மாதிரி எடுத்துகிட்டு இதை ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருக்க மாதிரி இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் அங்கங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கேப் விட்டு இதை மாதிரி ஒட்டணும். இதே மாதிரி ஃபுல்லாமே நம்ம கொஞ்சம் கேப் விட்டு எல்லாம் ஒரே அளவாக கேப் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம ஒட்டிக்கணும். இப்போ ஒட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாமே ஒரு சைடு ஒட்டிட்டேன். இதே மாதிரி நம்ம 3 சைடுமே ஒட்டணும், மீதி இருக்கிற 3 சைடும். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு அதில் நம்ம பெயிண்ட் பண்ணணும். நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். அந்த நம்ம ஒட்டியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணால் போதும். கேப்பில் நம்ம வேறு கலர் ஏதாவது பெயிண்ட் பண்ணலாம், பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மட்டும் நான் கலர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இடையில கேப் இருக்கிற இடத்துல நான் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாமே பண்ணிக்கணும் கலரு. இப்போ பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி அந்த கேப்பில் மட்டும், இந்த கார்ட்போர்டில் படாமல் அந்த கேப்பில் மட்டுமே நம்ம கலர் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணி முடித்தாச்சு 4 சைடும். உள் சைடு கம் அப்ளை பண்ணுறேன். அங்கே நம்ம கலர் பேப்பர் ஏதாவது வச்சு ஒட்டி விட்டுடலாம். இல்லைன்னா நம்ம உள்ளாரையும் பெயிண்ட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் கலர் பேப்பர் தான் வைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒட்டி விட்டுறணும். இப்போ சைடுலேயும் 2 சைடும் ஒட்டி விட்டுறேன். நம்மளோட கிராஃப்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சென்டரில் ஒரு ஃப்ளவர் மட்டும் வைக்கிறேன் டெக்கரேஷனுக்காக. இப்போ இதில் நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். இது நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம், நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இந்த கிராஃப்ட் ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.